போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து LCM HCFல நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. அதோட டிஸ்கஷன் தான் பார்க்க போதும். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நமக்கு அனுப்பிச்சு வச்சு சார் இது எப்படி சார் சால்வ் பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். பின்வருவனவற்றில் மீ போமா LCM என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, LCMங்கிறது என்னன்னு கேட்டுட்டு என்ன கொடுத்திருக்காங்க, x³ + y³ x³ - y³ x power 4 plus x² y² plus y power 4 கொடுத்திருக்காங்க. நமக்கு x³ plus y³ கான ஃபார்முலா என்ன, x plus y into x² minus xy plus y² என்றதான் ஃபார்முலா. கரெக்ட்டுங்களா? இதே மாதிரி x³ minus y³ கான ஃபார்முலா என்ன, x minus y into x² plus xy plus y² என்றதான் ஃபார்முலா படி நம்ம டெரைவ் பண்ணி எழுதிட்டோம். இப்ப இந்த டேர்ம் இருக்கு பாத்தீங்களா, இந்த டேர்ம்ல என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன பண்றேன், ஒரு டைம் வந்து x² y கூட்டி இன்னொரு டைம் வந்து அதே டேர்மால மைனஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்படி நம்ம கூட்டி கழிக்கும் போது இந்த ரெண்டு டேர்மை கட் பண்ணும்போது நமக்கு பழைய டேர்ம் தான் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இந்த x power 4 இருக்கு பாத்தீங்களா, இது நான் எப்படி எழுதுறேன்னா x² எழுதுறேன், பிளஸ் இங்க ஒரு x² பிளஸ் x² y² இருக்கு, இங்க ஒரு x² y² இருக்கு, ரெண்டுமே அடிஷன்ல இருக்கு. அப்ப எப்படி எழுதுனா 2x² y² எழுதிடலாங்களா, பிளஸ் y power 4 நான் எப்படி எழுதிருக்கேன்னா y² எழுதிக்கிறேன், மைனஸ் x² y² டேர்ம் வந்துருச்சு. நல்லா நோட் பண்ணி பாருங்க. இது என்ன ஃபார்முலேட் படி இருக்கு, a² plus 2ab plus b² ஃபார்மேட் இருக்குங்களா. அதாவது x² plus y² the whole square தான் நம்ம எப்படி எழுதலாம், மேல இருக்க மாதிரி எழுதலாம். x² the whole square plus 2x² y² plus y² எழுதலாம். மைனஸ் இந்த x² y² இருக்கு பாத்தீங்களா, அதனா xy the whole square எடுத்துக்கிறேன். அப்ப இந்த ரெண்டு டேர்ம் பாருங்களேன், இது a² இருக்கு, இது b² ஃபார்மேட்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஏங்கிறது பாத்தீங்கன்னா x² plus y², bன்றது பாத்தீங்கன்னா xy இருக்கு. அப்ப எப்படி எழுதிடலாம், a plus b into a minus b எழுதிடலாங்களா. அப்ப x² plus y² minus xy into x² plus y² minus xy. அவ்வளவுதாங்க நமக்கு தேவை. நமக்கு இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த மூணே தான் நமக்கு தேவைப்படுது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, LCM கேட்டிருக்காங்களா. LCMனா என்ன, காமனா இருக்க நம்பர் டேர்ம்ல வந்து ஹையஸ்ட் பவர் எது காமனா இருக்கு பாருங்க, x² minus xy plus y² காமனா இருக்கு, x² minus xy plus y² காமனா இருக்கு. சோ நான் அதை எடுத்துக்கிறேன். x² minus xy plus y² காமனா இருக்கு. நெக்ஸ்ட் எது காமனா இருக்குன்னு பாருங்க, இங்க பிளஸ் மைனஸ்ல இங்க பிளஸ் x² plus y² plus xyன்றது இருக்கு, இங்கேயும் x² plus xy plus y²ங்கிறது காமனா இருக்கு. பவர் ஹையஸ்ட் பவர்ங்கிறது ரெண்டுமே சேம் பவர்ல இருக்கனால பிரச்சனை இல்லை, ரெண்டுமே எடுத்துக்கலாம். x² plus xy plus y²ன்றது காமனா இருக்கு. சார் ஓகே சார், நமக்கு காமன் இல்லாம இந்த ரெண்டு டேர்ம் இருக்கே சார், x plus y x minus yங்கிறது காமன் இல்லாம இருக்கே சார், என்ன சார் பண்றதுன்னா அதையும் நம்ம LCM கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்ப இங்க x plus yன்றதை எடுத்துக்கிறேன், இங்க x minus yன்றதை எடுத்துக்கிறேன். நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த ஃபார்மேட்ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாருங்களேன், x minus y into x² plus xy plus y²ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கு, x³ minus y³ கான ஃபார்முலா. அப்ப நான் இந்த டேர்ம் எப்படி எழுதிடுறேன், x³ minus y³ எழுதிடுறேன். அதே மாதிரி இங்க பாருங்க, x plus y into x² minus xy plus y²ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாருங்க, x plus y x² minus xyங்கிறது என்னதான் இருக்கு, x³ plus y³ இருக்கு. அப்ப இந்த ரெண்டு டேர்மை தான் நமக்கு மல்டிப்ளை பண்ணணும், x³ plus y³ இந்த ரெண்டு டேர்ம் கிடைச்சிருக்குங்களா. இப்ப இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த x³ வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஒவ்வொரு டேர்மையும். அப்ப x power 3 into x power 3 x power 6 கிடைக்கும். பேஸ் அடிமான சேமா இருக்கிறப்போ பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அடுக்குகளை கூட்டிக்கலாம். அப்ப x power 6 மைனஸ் இங்க இருக்கனால மைனஸ் போட்டுக்கிறேன், x³ y³ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், x³ into y³ கிடைக்கும். பிளஸ் y³ x³ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், x³ into y³ கிடைக்கும். மைனஸ் ஏன்னா இந்த மைனஸும் இந்த பிளஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸா மாறிடும். y power 3 y power 3 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், y power 6 கிடைக்கும். இங்க பாருங்க பிளஸ் மைனஸ் வேல்யூ கேன்சல் ஆயிடும். x³ y³ங்கிறது பிளஸ் வேல்யூவா இருக்கு, மைனஸ் வேல்யூவா இருக்கும், கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு, x power 6 minus y power 6ன்றது இருக்கு. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா x power 6 minus y power 6ன்றத ஆன்சர்.
ஓகேங்களா? இது நீங்க நல்லா நோட் பண்ணியிருந்தீங்களா இந்த டேர்ம்ங்கிறது கடைசியில இந்த ரெண்டுத்தோட மல்டிபிளிகேஷனா வரும்னு தெரிஞ்சிருந்தாலே நம்ம சிம்பிளா இந்த ரெண்டுத்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணாலே போதும். எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூபையும் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு எல்சிஎம் கிடைச்சிருங்க. சிம்பிளா இது ஒண்ணு மல்டிப்ளை பண்ணுங்க எக்ஸ் பவர் 6 இதையும் மைனஸ் ஒய் கியூபையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் எக்ஸ் கியூப் இன்டூ ஒய் கியூப்னு கிடைக்கும். பிளஸ் ஒய் கியூபையும் பிளஸ் எக்ஸ் கியூபையும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் கியூப் இன்டூ ஒய் கியூப்னு கிடைக்கும். மைனஸ் இங்க பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு அதனால தான் மைனஸ் போடுறோம். ஒய் பவர் 3 இன்டூ ஒய் பவர் 3 ஒய் பவர் 6 பிளஸ் டேமும் மைனஸ் டேமும் சேமா இருக்கப்போ கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன கிடைக்கும் எக்ஸ் பவர் 6 மைனஸ் ஒய் பவர் 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணியிருந்தா ஓகேங்களா இதை பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்களா இந்த ரெண்டு டேமை மல்டிப்ளை பண்ணாலே எல்சிஎம் கிடைச்சிரும்ன்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சேம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல தான் ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிற மாடல்ல இது எப்படி சார் சால்வ் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் 252525 363636 இதோட ஹெச்சிஎஃப் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம யூக்ளியர் டிவிஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணுங்க. பெரிய நம்பரை சின்ன நம்பரால டிவைட் பண்ணணும். சின்ன நம்பருங்கிறது 252525 எவ்வளவு டைம் போடலாம் ஒரு டைம் தான் போட முடியும். ரெண்டு டைம் போட்டோம்னா 50 50 50 வரும். நம்ம ஒரு டைம் போடும்போது 25 25 25 ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணா 252525 கிடைக்கும். ஓகேங்களா? ரெண்டையும் நான் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் 1 1 1 1 1 1 அப்ப 111111 கிடைச்சிருக்கு. ஓகே சார் இந்த மீதி கிடைச்சிருக்கே சார் என்ன சார் பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் எந்த நம்பரால வகுத்தோமோ அந்த நம்பரை நமக்கு கிடைச்ச மீதியால வகுத்துடணும். அப்ப எப்படி கிடைக்கும் 252525 இருக்கு. 4 1 வந்து ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் இந்த ரெண்டால மல்டிப்ளை பண்றேன் அப்ப என்ன கிடைக்கும் 222222 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இதை நான் மைனஸ் பண்றப்ப என்ன கிடைக்கும் 30303 அப்படின்னு கிடைக்கும். 2ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 3 0 ஆயிரும். சோ அதனால 3 மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணும் இந்த 111111 30303 ஆல டிவைட் பண்ணணும் 111111 அப்ப எவ்வளவு டைம் மல்டிப்ளை பண்ணா 3 டைம் மல்டிப்ளை பண்ணலாம். 3 டைம் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 090909 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப 11ல இருந்து 9 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் 020202 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப நமக்கு இதுக்கும் ரிமைண்டர் கிடைச்சிருக்கு. நமக்கு 020202 வச்சு 030303 டிவைட் பண்ணணும். அப்ப எவ்வளவு டைம் போடலாம் ஒரே ஒரு டைம் போடலாம். இது எவ்வளவு டைம் சார் ரிப்பீட் பண்ணணும்னா நமக்கு ரிமைண்டர் வந்து 0 வர்ற வரைக்கும் இதை ப்ரொசீட் பண்ணுங்க. அப்ப ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 010101 கிடைக்கும். அப்ப நமக்கு ரிமைண்டர் கிடைச்சிருக்கு. நான் அதை இந்த சைட்ல எழுதுறேன் 010101 நமக்கு ரிமைண்டரா கிடைச்சிருக்கு. நம்ம முன்னாடி எந்த நம்பரால டிவைட் பண்ணோம் 020202 நம்பரால டிவைட் பண்ணோம். சோ நமக்கு கிடைச்ச ரிமைண்டரால அதையும் டிவைட் பண்ணிருங்க. ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணா இது ரெண்டால மல்டிப்ளை பண்ணோம்னா 020202 கிடைக்கும். சோ மேல இருக்கிறது கீழே இருக்கு மைனஸ் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. அப்போ நமக்கு ரிமைண்டர் 0 வர்றப்ப எந்த நம்பரால நம்ம டிவைட் பண்ணமோ அந்த நம்பர் தான் நமக்கு இந்த ரெண்டு நம்பருக்கான ஹெச்சிஎஃப் இருக்கும். அப்போ 10101 ஹெச்சிஎஃப். இந்த 0க்கு வேல்யூ இல்லதானே அப்ப இப்படி கிடைக்கும் 10101 இந்த கொஸ்டினுக்கான ஹெச்சிஎஃப். இந்த கொஸ்டின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டிருக்காங்க. சோ இதே கொஸ்டின் கூட கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சேம் ஹெச்சிஎஃப்ல இருந்தா கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி ஹெச்சிஎஃப் ஆஃப் a cube minus 9a square னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க a cube minus 9a x square னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து நான் a மட்டும் காமனா எடுக்கிறேன். ஏன்னா ரெண்டு டேர்ம்ல a இருக்கு காமனா எடுக்கிறேன். a cube ல இருந்து ஒரு a வெளியே வந்துருச்சுன்னா a square னு கிடைக்கும் minus 9x square இருக்கு. இந்த 9x square நான் எப்படி எழுதுனா a into a square minus 3x the whole square எழுதுறாங்களா 3x the whole square எழுதலாமா 3x square பண்ணா 9 கிடைக்கும் x square பண்ணா x square னு கிடைக்கும். அப்ப இது என்ன ஃபார்மட்ல இருக்கு a square minus b square ன்ற ஃபார்மட்ல இருக்கு. இதுக்கான ஃபார்முலா என்ன a plus b into a minus b ன்றதா ஃபார்முலா. அப்ப a க்கு பதிலா என்ன இருக்கு a இருக்கு, b க்கு பதிலா என்ன இருக்கு 3x இருக்கு. முன்னாடி இருக்க காமனியை வந்து நான் காமனா எடுத்தே. சோ அதை எப்பயுமே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அதை மிஸ் பண்ணாம எழுதிக்கோங்க. அப்ப எப்படி எழுதிடலாம் a plus 3x into a minus 3x னு எழுதிடலாங்களா? அப்ப நம்ம a cube minus 9a square ax squareங்கிறது எப்படி எழுதிட்டோம் a into a plus 3x into a minus 3x னு எழுதியாச்சு. நமக்கான செகண்ட் டேர்ம் என்ன கொடுத்திருக்காங்க a minus 3x the
ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டேர்ம் இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, ரெண்டு டேர்மோட ஹச்சிஎஃப் கேட்கறாங்க. ஹச்சிஎஃப்னா என்ன? காமனா இருக்க டேர்ம்ல லோயஸ்ட் பவர் எது சார் காமனா இருக்கு பாருங்க, a மைனஸ் 3x a மைனஸ் 3x த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுல பவர் அதிகமா இருக்கு, இதுல பவர் கம்மியா இருக்கு. ஸோ ரெண்டு டேர்மும் சேம் தான். அப்போ ரெண்டு டேர்ம் மட்டும் தான் நம்ம ஹச்சிஎஃப்க்கு கன்சிடர் பண்ணோம். இந்த ரெண்டு டேர்ம்ல எதுக்கு பவர் கம்மியோ அதுதான் நமக்கான ஹச்சிஎஃப் இருக்க போகுது. அப்போ ஹச்சிஎஃப்ங்கிறது என்ன? a மைனஸ் 3xன்றதான் இந்த கொஸ்டினுக்கான HCF. ஓகேங்களா? இதே எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்? எல்சிஎம்ங்கிறது என்ன? காமனா இருக்க டேர்ம்ல ஹையஸ்ட் பவர், பொதுவா இருக்க உறுப்புல உயர்ந்த அடுக்கு எடுக்கணும். a மைனஸ் 3xும் a மைனஸ் 3xும் காமனா இருக்கு, பவர் 2 தான் அதிகமா இருக்கு. அப்ப a மைனஸ் 3x த ஹோல் ஸ்கொயர். பேலன்ஸ் இருக்க டேர்ம் a இருக்கு, a பிளஸ் 3x இருக்கு. எல்சிஎம்க்கு கன்சிடர் பண்ணுமானா கண்டிப்பா கன்சிடர் பண்ணும். இப்ப a இன்ட்டு a பிளஸ் 3xன்றதான் நமக்கான எல்சிஎம்மா இருக்கும். நீங்க எல்லா கொஸ்டினுக்குமே எல்சிஎம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிக்கிறது பெஸ்ட், ஏன்னா நமக்கு பிராக்டிஸ் ஆயிடும். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா HCF கண்டுபிடிக்கிற மாதிரி மாடல்ல தான் கொடுத்திருக்காங்க. இதுக்கும் நம்ம யூக்ளிட் டிவிஷன் தான் யூஸ் பண்ணோம். 2923 3239க்கு வந்து HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பெரிய நம்பரை எப்பயுமே சின்ன நம்பரால டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப 2923 வச்சு 3239 டிவைட் பண்றேன். எவ்வளவு டைம் டிவைட் பண்ணலாம்? ஒரே ஒரு டைம் தான் போட முடியும். ரெண்டாவது டைம் போடும்போது நமக்கு 5000 கிட்டத்துல வந்துடும். அப்ப 2923ன்றது கிடைக்கும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் கிடைக்கும். 6 1 இங்க 2ல கடன் வாங்கினா 1 12 ஆயிரும், 12ல 3. ஓகே, நமக்கு 316 கிடைச்சிருக்கு. இந்த 316 வச்சுட்டு நம்ம 2923 டிவைட் பண்ணணும். அப்ப நமக்கு 300 வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2700 கிடைக்கும். ஸோ நான் 316 9ஆல மல்டிப்ளை பண்றேன். 9 × 6 54க்கு 4 பேலன்ஸ் 5. 9 1 × 9 9 9 பிளஸ் 5 14க்கு 4 பேலன்ஸ் 1. 9 × 3 27 27 பிளஸ் 1 28. அப்போ நமக்கு கிட்டத்துல கிடைச்சிருக்கு. 10 டைம் போடும்போது 3000 தாண்டி போயிடும். அப்ப இதை நம்ம 9 டைம் வந்து டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2844ன்றது கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்ப மேல இருந்து கீழே நம்ம மைனஸ் பண்ணோம். இங்க 1 ஆயிரும், இங்க 13 ஆயிரும். 13ல 4 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 9ன்னு கிடைக்கும். 1ல 4 டிவைட் ஆகாது. ஸோ இங்க 8, இங்க 11. 11ல 4 மைனஸ் பண்ணா 77ன்னு கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் பாத்தீங்கன்னா 79ன்னு கிடைச்சிருக்கு. இந்த 79 316ஆல டிவைட் பண்ணும். 9 எதால மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 6ன்னு கிடைக்கும். 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 6ன்னு கிடைக்கும். ஸோ நான் 79 4ஆல மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 9 × 4 36க்கு 6 பேலன்ஸ் 3. 4 × 7 × 4 28 28 பிளஸ் 3 31. அப்போ 79 4 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது? 316 கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு ரிமைண்டர் 0. ரிமைண்டர் 0 வர்றப்ப எந்த நம்பரால டிவைட் பண்ணுமோ அந்த நம்பர் தான் நமக்கான HCF இருக்கும். அப்ப HCFங்கிறது எவ்வளோ? 79ன்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா? ரொம்பவே சிம்பிளா தான் போகுது. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சேம் HCFல இருந்தா கேட்டிருக்காங்க, டெசிமல் வச்சு கேட்டிருக்காங்க. சார் என்ன சார் இங்க GCDன்னு கொடுத்துருக்கு, நீங்க HCFன்னு சொல்றீங்கன்னா நமக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னாலும் HCFனாலும் சேம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்களேன். இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. நான் என்ன பண்றேன்? அப்ப எல்லா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் 100ஆல மல்டிப்ளை பண்றேன். இதை 200ஆல மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 108ன்னு கிடைக்கும். அதை நான் 100ஆல டிவைட் பண்ணிடுறேன். சேம் 0.36ன்னு கொடுத்துருக்காங்க, நான் அதையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணி 100ஆல டிவைட் பண்றேன். 0.9 கொடுத்துருக்காங்க, நான் அதையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணி 100ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு டெசிமல்ல இருக்கிறது நான் பின்னமா மாத்திட்டேன். அப்போ நமக்கு என்ன கேட்கறாங்க? HCF கேட்கறாங்களா? நியூமரேட்டர்ல இருக்க எல்லா நம்பருக்கும், அதாவது தொகுதியில இருக்க எல்லா நம்பருக்கும் நான் HCF கண்டுபிடிக்கணும். பகுதியில இருக்க எல்லா நம்பருக்கும், டினாமினேட்டர்ல இருக்க எல்லா நம்பருக்கும் நான் LCM கண்டுபிடிக்கணும். LCM என்ன கிடைக்க போகுது? அப்போ 100 100 100ன்றது 3 நம்பரு. இந்த 3 நம்பருமே காமனா ஏதாவது டிவைட் ஆகும், 100ஆல டிவைட் ஆகும். 100ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு LCMங்கிறது 100 கிடைச்சிருக்கு. ஸோ LCM கண்டுபிடிச்சாச்சு. HCF என்ன கொடுத்துருக்காங்க? 108 36 90ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பருமே 9ஆல டிவைட் ஆகும். 1 9 9 2 9 18 4 × 9 36 10 × 9 90 12 4 10. இந்த 3 நம்பருமே காமனா 2ஆல டிவைட் ஆகும். ஸோ 6 2 12 2 2 4 I 2 10. இதுக்கப்புறம் காமனான நம்பர் வந்து 1ஆல மட்டும்தான் டிவைட் ஆகும், வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. ஸோ 9ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா 18ன்னு கிடைக்கும். அப்ப தொகுதிக்கான HCF பாத்தீங்கன்னா 18, பகுதிக்கான LCM பாத்தீங்கன்னா 100 இருக்கு. டினாமினேட்டர் எத்தனை 0 இருக்கு? 2 0 இருக்குங்களா? அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருங்க. அப்ப 0.18ன்றதான் இந்த கொஸ்டினுக்கான HCF இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போம்.
அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா எல்சிஎம்ல இருந்து தான் கொண்டு வந்திருக்கான். இந்த கொஸ்டின் நம்ம கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டாங்க. என்ன டேர்ம் கொடுத்திருக்காங்க? 2x² மைனஸ் 3xy the whole square கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? நான் அந்த டேர்ம் எழுதிக்கிறேன். 2x² மைனஸ் 3xy the whole square எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் நான் x காமனா எடுக்கலாங்களா? ஏன்னா ரெண்டு டேர்ம்ல xன்றது காமனா இருக்கு. சோ நான் x காமனா எடுக்கிறேன். அப்ப x into 2x minus 3y the whole square. அப்ப இந்த ஸ்கொயர்ங்கிறது எதுக்கும் ஈக்குவலா இருக்கும்? இந்த x-க்கும் மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அத அப்ப எப்படி எழுதிக்கலாம்? x squared into 2x minus 3y the whole square எழுதிக்கலாங்களா? 2x minus 3y the whole square எடுத்துக்கலாம். நமக்கு செகண்ட் டேர்ம் என்ன கொடுத்திருக்காங்க? 4x minus 6y the whole cube னு கொடுத்திருக்காங்க. 4x minus 6y the whole cube னு கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் நம்ம எதை காமனா எடுக்கலாம்? 2 காமனா எடுக்கலாம். கரெக்ட்டுங்களா? 2 காமனா எடுத்தா என்ன கிடைக்கும்? இந்த ரெண்டு டேர்ம் 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. 2x minus 3y the whole cube னு கிடைச்சிருக்கும். கரெக்ட்டுங்களா? whole cube னு கிடைக்கும். அப்ப இந்த கியூப்ன்றது பாத்தீங்கன்னா இந்த 2க்கும் அடங்கும். அப்ப அந்த 2 கியூப் பண்ண என்ன கிடைக்கும்? நமக்கு in terms of answer வந்து 2 கியூப்லயே இருக்கு. நம்மளும் 2 கியூப்லயே வச்சுக்கலாம். 2 கியூப் into 2x minus 3y the whole cube வச்சுக்கலாம். செகண்ட் டேர்ம் ஓவர். தேர்ட் டேர்ம் என்ன கொடுத்திருக்காங்க? 8x cube minus 27y cube னு கொடுத்திருக்காங்க. நான் இது எப்படி எழுதுறேன்னா 2x the whole cube னு எழுதிக்கிறேன். 2 கியூப் பண்ணோம்னா 8 னு கிடைக்கும். x கியூப் பண்ணா x கியூப் னு கிடைக்கும். மைனஸ் 3y the whole cube னு எழுதிக்கிறேன். எதுக்கு சார் 3y the whole cube னு எழுதுறீங்கன்னா 3 கியூப் பண்ணும்போது 27 கிடைக்கும். y கியூப் பண்ணும்போது y கியூப் னு கிடைக்கும். அப்ப இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? a கியூப் மைனஸ் b கியூப்ன்ற ஃபார்மட்ல இருக்கு. என்ன ஃபார்முலா? a minus b into a squared plus ab plus b squared என்றதா ஃபார்முலா. நமக்கு a க்கு பதில் என்ன இருக்கு? 2x இருக்கு. b க்கு பதில் என்ன இருக்கு? 3x இருக்கு. அப்ப இப்படி எழுதிடலாம். 2x plus 3y into a வை ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப 2x ஸ்கொயர் பண்ணா 4x ஸ்கொயர்னு கிடைக்கும். பிளஸ் ab aங்கிறது 2x bங்கிறது 3y. அப்ப 2y 3 மல்டிப்ளை பண்ணா 6 x y மல்டிப்ளை பண்ணா xy னு கிடைக்கும். பிளஸ் y ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. yங்கிறது 3y 3 ஸ்கொயர் பண்ணா 9 y ஸ்கொயர் பண்ணா y ஸ்கொயர். அப்ப நமக்கு எல்லா டேர்மையும் in terms of algebra formula படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டோம். இப்போ நமக்கு என்னென்ன டேர்ம் இருக்கு பாருங்க. x squared into 2x minus 3y the whole square, 2 cube into 2x minus 3y the whole cube, 2x plus y into 4x squared plus 6xy plus 9 squared 9y squared இருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? LCM கேட்டிருக்காங்க. LCMங்கிறது என்ன? காமனா இருக்க டேர்ம்ல ஹையஸ்ட் பவர். காமனா இருக்க டேர்ம்ங்கிறது என்ன? 2x minus 3y the whole square, 2x minus 3y the whole cube. ஓகேங்களா? அப்ப எது அதிகமா இருக்கு பவர்ல? ஏன்னா காமனா இருக்க டேர்ம்ல ஹையஸ்ட் பவர் தான் LCM எடுத்துக்குவோம். அப்ப 2x minus 3y the whole cubeங்கிறது காமனா இருக்கு. காமன் இல்லாத டேர்ம் என்ன சார் அப்படின்னா இங்க பாருங்க 2x cube இருக்கா? அதை எழுதிடலாம். 2 cube. இங்க ஒரு x squared இருக்கு. அந்த x squared எழுதிடலாம். இங்க பாருங்க இங்க 2x plus y இருக்கு. சார் இங்க மைனஸ் வரணும் இல்லைங்களா? ஏன்னா a cube minus b cubeன்ற ஃபார்மட்ல இருக்கு. சோ 2x minus 3y னு வரணும். அப்ப இந்த டேர்ம் காமனோட தான் சேர்ந்துரும். மூணுத்தை கம்பேர் பண்ணும்போது இதான் ஹையஸ்ட் பவர். பேலன்ஸ் இந்த டேர்ம் இருக்கே சார், அதை எழுதிடணும் அப்படின்னா எல்சிஎம்க்கு வந்து அந்த டேர்மை கன்சிடர் பண்ணணும். அப்ப 4x squared plus 6xy plus 9y squared னு கிடைக்கும். அப்ப நமக்கான எல்சிஎம்ங்கிறது பாருங்க ஆப்ஷன் C ல இருக்கு. 2 cube x squared 2x minus 3y the whole cube 4x squared plus 6xy plus 9y squared என்றதா இந்த क्वेश्चनக்கான எல்சிஎம்மா இருக்கு. ஓகேங்களா? நமக்கான அடுத்த क्वेश्चन பாப்போங்களா? அடுத்த ஸ்டூடண்ட்ஸ் டவுட் கேட்ட क्वेश्चन பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க. இது ஈஸியான क्वेश्चन தான். எல்சிஎம் கேட்டிருக்காங்க. என்ன டேர்ம் கொடுத்திருக்காங்க? x cube minus 27 னு கொடுத்திருக்காங்க. நான் அதை எப்படி எழுதிக்கிறேன்னா x cube minus 3 cube னு எடுத்துக்கிறேன். இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? a cube minus b cubeன்ற ஃபார்மட்ல இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம்? a minus b into a squared plus ab plus b squaredன்ற ஃபார்மட்ல எழுதலாம். அப்ப a க்கு பதிலா x, b க்கு பதிலா 3. அப்ப x minus 3ன்றது வரும். xங்கிறது ஸ்கொயர் பண்ணா x squared plus 3x plus 9 கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். x minus 3 the whole square. ஏன்னா a minus b the whole square ஃபார்முலாவை இதுக்கு அப்ளை பண்ணணும் தேவையில்லை. நமக்கு தேர்ட் டேர்ம் என்ன கொடுத்திருக்காங்க? x squared minus 9ன்றத நான் 3 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? a squared minus b squaredன்ற ஃபார்மட்ல இருக்கு. என்ன ஃபார்முலா? a plus b into a minus bன்றதா ஃபார்முலா. அப்ப a க்கு பதிலா x, b க்கு பதிலா 3 அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப x plus 3 into x minus 3. அப்ப நமக்கு அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சிட்டோம். எல்சிஎம்ங்கிறது என்ன? காமனா இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர். என்ன டேர்ம்ல காமனா இருக்கு? x minus 3 x minus 3 x minus 3. இதுல எது ஹையஸ்ட் பவர்? x minus 3 the whole squareங்கிறத ஹையஸ்ட் பவர். அப்ப x minus 3 the whole square.
பேலன்ஸ் பாருங்க நமக்கு இங்க ஒரு டேர்ம் இருக்கு, இங்க ஒரு டேர்ம் இருக்கு. இந்த டேர்ம் நம்ம கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்சிஎம்க்கு கன்சிடர் பண்ணணும். அப்ப x plus 3 into x squared plus 3x plus 9. அப்ப நமக்கான எல்சிஎம்ங்கிறது பாத்தீங்கன்னா x minus 3 the whole squared into x plus 3 x squared plus 3x by plus 9 அப்படின்றதா ஆன்சர். ஆப்ஷன் சின்றது ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் போயிருங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் ஆஃப் 148 185 கொடுத்திருக்காங்க. அப்ப 148க்கும் 185க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு நம்பருமே காமனா பாத்தீங்கன்னா 37ஆல டிவைட் ஆகும். 37 4ஆல பெருக்கும் போது 148 கிடைக்கும். 37 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 185 கிடைக்கும். சோ 4 5 தனித்தனி நம்பரால தான் நம்ம டிவைட் பண்ண போறோம். சோ அப்படியே எல்சிஎம்ல மல்டிப்ளை பண்ணிடலாம். 5 × 4 20 20 37ஆல மல்டிப்ளை பண்ணா எல்சிஎம் கிடைக்கும். 37 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 74 கிடைக்கும். ஒரு 0 இருக்கு, ஒரு 0 அப்படியே போட்டுருங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான எல்சிஎம்ங்கிறது பாத்தீங்கன்னா 740ன்றது ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பாப்போங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தங்கையின் வயதை போல் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் பையன்கிறத பாய்னு எடுத்துக்கிறேன், தங்கைங்கிறத சிஸ்டர் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எத்தனை மடங்குன்னு சொல்லியிருக்காங்க? 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 4 ஆண்டுகளுக்கு முன்பு 6 years பிஃபோர் கொடுத்திருக்காங்க. அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி பையனுக்கும் 4 வயசு குறைஞ்சிருக்கும், அந்த பொண்ணுக்கும் 4 வயசு குறைஞ்சிருக்கும். அப்ப எத்தனை மடங்குன்னு சொல்லியிருக்காங்க? 3 மடங்குன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தோட தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க இருக்க பிக்கு பதில் நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? 2 years யூஸ் பண்ணிடலாம். அப்ப 2 years minus 4 equal to 3 years minus 12. அப்போ இங்க 2 yearsங்கிறது ஈக்குவல் டு ஆன்சர் கொண்டு போனா மைனஸ்ல போகும். அப்ப 3 years minus 2 years, இங்க இருக்க minus 12 ஈக்குவல் டு ஆன்சர் கொண்டு வரும்போது பிளஸ்ல வரும். அப்ப 12 minus 4. அப்போ 3 yearsல இருந்து 2 years மைனஸ் பண்ணா s ன்னு கிடைக்கும். அப்ப s சிஸ்டரோட வயசு பாத்தீங்கன்னா 8. இந்த 8 கொண்டு போய் அப்படியே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். அப்ப பிரதர்ங்கிறது என்ன? 2 into s. அப்ப s க்கு பதில் 8. 2 into 8 16. அப்ப நமக்கு பையன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நம்பர்ங்கிறது 16 8 அப்படின்றதா ஆன்சர். ஓகேங்களா, 16,8ன்றது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. பாலினாமியல் ஈக்குவேஷன் வச்சு கொடுத்திருக்காங்க. 5x² - 10x ன்னு கொடுத்திருக்காங்க. அது அப்படியே எழுதிக்கலாம். 5x² - 10x. இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து நான் 5x காமனா எடுக்கிறேன். அதாவது 5x ஆல டிவைட் பண்றேன். அப்ப x² 5 கேன்சல் ஆச்சுன்னா மீதி x மட்டும் இருக்கும். மைனஸ் 10ல இருந்து 5 டிவைட் பண்ணா 2 ன்னு கிடைக்கும். x ஆல டிவைட் பண்ணா xன்றது வெளியே வந்துரும், 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்திருக்காங்க? x² - 4 ன்னு கொடுத்திருக்காங்க. அதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா x² - 2² ன்னு எடுத்துக்கிறேன். என்ன ஃபார்மட்? a² - b² ஃபார்மட்ல இருக்கு. அப்ப ஃபார்முலா என்ன? a + b * a - bன்றதா ஃபார்முலா. அப்ப a க்கு பதில் x, b க்கு பதில் 2. அப்ப x + 2 * x - 2 அப்படின்றது கிடைச்சிருக்கு. நமக்கு தேர்ட் டேர்ம் வந்து x - 2 the whole square ன்னு கொடுத்திருக்காங்க. அந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். இப்ப நமக்கு தேவையான 3 டேர்ம் வந்து கிடைச்சிருச்சு. நமக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்ங்கிறது என்ன? காமனா இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர். காமனா இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் என்ன டேர்ம் காமனா இருக்கு? x - 2 x - 2 x - 2 the whole square. அப்ப நமக்கு காமனா இருக்கிறதுங்கிறது ஹையஸ்ட் பவர்ங்கிறது x - 2 the whole square. சார் இங்க பேலன்ஸ் 5x இருக்கு, அதை எடுத்துக்கணுமானா கண்டிப்பா எல்சிஎம் எடுத்துக்கணும். சார் இங்க x + 2ங்கிறது காமனா இருக்கு, காமன் இல்லாம இருக்கு, அதையும் எடுத்துக்கணுமானா அதையும் எடுத்துக்கணும். ஓகே சார், இப்படி ஒரு ஆப்ஷன் ஆன்சர்ல இல்லையே சார், என்ன சார் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த x வந்து இந்த ஈக்குவேஷனோட மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 5 முன்னாடி வந்துரும். x - 2 the whole square அப்படியே வச்சுக்கிறேன். x மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? x² + 2x ன்னு கிடைக்கும். இதுதான் நமக்கான ஆப்ஷன் C ல இருக்கு. ஓகேங்களா, 5 * x² + 2x * x - 2 the whole square ன்னு இருக்கு. ஓகேங்களா, இந்த क्वेश्चन தாங்க நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே கரெக்ஷனா கேட்டிருந்தாங்க. ரொம்பவே சிம்பிளான டாபிக் தான். ஓகேங்களா, இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஏகப்பட்ட பேரு டவுட்டா கேட்டிருந்தாங்க. என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா ஏஜஸ்ன்ற டாபிக்ல இருந்து கேட்டிருந்தாங்க. ராஜுவின் தந்தை அப்படிங்கறத நான் ஃபாதர்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஃபாதர்ங்கிறத எடுத்துக்கிறேன். ராஜுன்றத நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம். ஃபாதரோட வயசுங்கிறது ராஜுவின் வயதை போல் 3 மடங்கை விட, அப்ப மல்டிப்ளை பண்ணும் 3 மடங்குன்றப்போ விட 5 அதிகம். 5 அதிகம்ன்றப்போ கூட்டிருங்க, 5 கூட்டிருங்க. நான் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஃபாதரோட வயசு வந்து 44ன்னு கொடுத்திருக்காங்க. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேங்களா, நமக்கு என்ன கேட்கறாங்க? ராஜுவோட வயது, ஆரோட வயது என்னன்னு கேட்கறாங்க. சோ இங்க இருக்க +5 வந்து ஈக்குவல் டு இன்சைட் வரும்போது மைனஸ்ல வரும். அப்ப 3r = 44 - 5. 44ல இருந்து 5 மைனஸ் பண்ணா 39ன்னு கிடைக்கும். நமக்கு ராஜுவோட வயசு கேட்டிருக்காங்க. இங்க இருக்க 3 ஆல் அடிக்கிறேன். 1 3 3 13 × 3 39. அப்ப ராஜுவோட வயசு பாத்தீங்கன்னா 13 என்பது தான் இந்த क्वेश्चनக்கான விடை. ஓகேங்களா, இவ்வளவுதாங்க நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்த क्वेश्चन. எல்லா क्वेश्चनமே வந்து ஒரு மாடரேட் லெவல்ல கேட்ட क्वेश्चन தான்.
சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ. 185க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு நம்பருமே காமனா பாத்தீங்கன்னா 37 டிவைட் ஆகும். 37 4ஆல பெருக்கும் போது 148 கிடைக்கும். 37 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 185 கிடைக்கும். சோ 4 5 தனித்தனி நம்பரால தான் நம்ம டிவைட் பண்ண போறோம். சோ அப்படியே எல்சிஎம்ல மல்டிப்ளை பண்ணிடலாம். 5 × 4 20 20 37ஆல மல்டிப்ளை பண்ணா எல்சிஎம் கிடைக்கும். 37 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 74 கிடைக்கும். ஒரு 0 இருக்கு, ஒரு 0 அப்படியே போட்டுருங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான எல்சிஎம் பாத்தீங்கன்னா 740ன்றது ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாப்போங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தங்கையின் வயதை போல் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் பையன்கிறத பாய்னு எடுத்துக்கிறேன், தங்கைங்கிறத சிஸ்டர் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எத்தனை மடங்குன்னு சொல்லியிருக்காங்க? 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 4 ஆண்டுகளுக்கு முன்பு 6 இயர்ஸ் பிஃபோர் கொடுத்திருக்காங்க. அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி பையனுக்கும் 4 வயசு குறைஞ்சிருக்கும், அந்த பொண்ணுக்கும் 4 வயசு குறைஞ்சிருக்கும். அப்ப எத்தனை மடங்குன்னு சொல்லியிருக்காங்க? 3 மடங்குன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தோட தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க இருக்க பிக்கு பதிலா நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? 2 இயர்ஸ் யூஸ் பண்ணிடலாம். அப்ப 2 இயர்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 3 இயர்ஸ் மைனஸ் 12. அப்போ இங்க 2 இயர்ஸ்ங்கிறது ஈக்குவல் டு ஆன்சர் கொண்டு போனா மைனஸ்ல போகும். அப்ப 3 இயர்ஸ் மைனஸ் 2 இயர்ஸ். இங்க இருக்க மைனஸ் 12 ஈக்குவல் டு ஆன்சர் கொண்டு வரும்போது பிளஸ்ல வரும். அப்ப 12 மைனஸ் 4. அப்போ 3 இயர்ஸ்ல இருந்து 2 இயர்ஸ் மைனஸ் பண்ணா எஸ்ன்னு கிடைக்கும். அப்ப எஸ் சிஸ்டரோட வயசு பாத்தீங்கன்னா 8. இந்த 8 கொண்டு போய் அப்படியே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். அப்ப பிரதர்ங்கிறது என்ன? 2 × s. அப்ப எஸ்க்கு பதில் 8. 2 × 8 16. அப்ப நமக்கு பையன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நம்பருங்கிறது 16 8 அப்படின்றதான் ஆன்சர். ஓகேங்களா? 16,8ன்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. பாலினாமியல் ஈக்குவேஷன் வச்சு கொடுத்திருக்காங்க. 5x² - 10x கொடுத்திருக்காங்க. அது அப்படியே எழுதிக்கலாம். 5x² - 10x. இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து நான் 5x காமனா எடுக்கிறேன். அதாவது 5x ஆல டிவைட் பண்றேன். அப்ப x² 5 கேன்சல் ஆச்சுன்னா மீதி x மட்டும் இருக்கும். மைனஸ் 10ல இருந்து 5 டிவைட் பண்ணா 2ன்னு கிடைக்கும். x ஆல டிவைட் பண்ணா xன்றது வெளியே வந்துரும், 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்திருக்காங்க? x² - 4ன்னு கொடுத்திருக்காங்க. அதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா x² - 2² எடுத்துக்கிறேன். என்ன ஃபார்மேட்? a² - b² ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப ஃபார்முலா என்ன? a + b * a - bன்றதா ஃபார்முலா. அப்ப a க்கு பதில் x, b க்கு பதில் 2. அப்ப x + 2 * x - 2 அப்படின்றது கிடைச்சிருக்கு. நமக்கு தேர்ட் டேர்ம் வந்து x - 2 the whole square கொடுத்திருக்காங்க. அந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். இப்ப நமக்கு தேவையான 3 டேர்ம் வந்து கிடைச்சிச்சு. நமக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்ங்கிறது என்ன? காமனா இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர். காமனா இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் என்ன டேர்ம் காமனா இருக்கு? x - 2 x - 2 x - 2 the whole square. அப்ப நமக்கு காமனா இருக்கிறதுங்கிறது ஹையஸ்ட் பவர்ங்கிறது x - 2 the whole square. சார் இங்க பேலன்ஸ் 5x இருக்கு, அதை எடுத்துக்கணுமானா கண்டிப்பா எல்சிஎம் எடுத்துக்கணும். சார் இங்க x + 2ங்கிறது காமனா இருக்கு, காமன் இல்லாம இருக்கு, அதையும் எடுத்துக்கணுமானா அதையும் எடுத்துக்கணும். ஓகே சார், இப்படி ஒரு ஆப்ஷன் ஆன்சர்ல இல்லையே சார், என்ன சார் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த x வந்து இந்த ஈக்குவேஷனோட மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 5 முன்னாடி வந்துரும். x - 2 the whole square அப்படியே வச்சுக்கிறேன். x மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? x² + 2x ன்னு கிடைக்கும். இதுதான் நமக்கான ஆப்ஷன் C ல இருக்கு. ஓகேங்களா? 5 × x² + 2x * x - 2 the whole square ன்னு இருக்கு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் தாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ஷனா கேட்டிருந்தாங்க. ரொம்பவே சிம்பிளான டாபிக் தான். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஏகப்பட்ட பேரு டவுட்டா கேட்டிருந்தாங்க. என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா ஏஜஸ்ன்ற டாபிக்ல இருந்து கேட்டிருந்தாங்க. ராஜுவின் தந்தை அப்படிங்கிறத நான் ஃபாதர்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபாதர்ங்கிறத எடுத்துக்கிறேன். ராஜுன்றத நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம். ஃபாதரோட வயசுங்கிறது ராஜுவின் வயதை போல் 3 மடங்கை விட, அப்ப மல்டிப்ளை பண்ணும் 3 மடங்குன்றப்போ விட 5 அதிகம். 5 அதிகம்ன்றப்போ கூட்டிருங்க, 5 கூட்டிருங்க. நான் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஃபாதரோட வயசு வந்து 44ன்னு கொடுத்திருக்காங்க. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நமக்கு என்ன கேட்கறாங்க? ராஜுவோட வயது, ஆரோட வயது என்னன்னு கேட்கறாங்க. சோ இங்க இருக்க +5 வந்து ஈக்குவல் டு இன்சைட் வரும்போது மைனஸ்ல வரும். அப்ப 3r = 44 - 5. 44ல இருந்து 5 மைனஸ் பண்ணா 39ன்னு கிடைக்கும். நமக்கு ராஜுவோட வயசு கேட்டிருக்காங்க. இங்க இருக்க 3 ஆல் அடிக்கிறேன். 1 3 3 13 × 3 39. அப்ப ராஜுவோட வயசு பாத்தீங்கன்னா 13 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான விடை. ஓகேங்களா? இவ்வளவுதாங்க நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்த கொஸ்டின். எல்லா கொஸ்டினுமே வந்து ஒரு மாடரேட் லெவல்ல கேட்ட கொஸ்டின் தான். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.